ஹலோ, இதுலேருந்து கேக்குதா? பேகு சென்னை அப்படின்ற ஊர் மேக்ஸிமம் இதுலேருந்து பேகு என்ன இதுன்னு திருடங்களாம் வாழ்கிறாங்க. அதனால பார்த்து வாழுங்கன்ற ஒரு வந்த வார்னிங்காகவும் கஸ்டமராக ஓலா டிரைவராக ஓட்டுறேன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொடுங்க. இல்லை நேற்று தான் திருடி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மிச்சம் இடம் நான் தொழுவ போகிறேன்னா பள்ளியாசல் போகும்போதெல்லாம் வண்டியை லாக் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ என்னதுன்னு பேகை திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி திருடி இருக்காங்க அப்படின்னா அவன் பேக் எது இவன் என்னால் தான் என்ன இதுன்னு ஒரு நாளைக்கு 17 கஸ்டமர் ஏற்றி இறக்குறேன்னா அதில் யாருன்னு ஒவ்வொருத்தரையா நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, கஷ்டம். அவங்களுக்கு தெரியும்ல அதில் என்னதுன்னு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் 2 பாஸ்போர்ட் இருக்குது, ப்ளஸ் என்னதுன்னு என் பையனோட ஆதார் கார்டு, என்னோடய ஆதார் கார்டு, ஒரு புது பேக் என்ன இது 400 ரூபா. அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னது 100 ரூபா குறைச்சிக்கூடான்னு என்னதுன்னு அவ்வளோ பேச்சு வாங்கி அப்படி ஒரு பொருளை என்னதுன்னு திருடி தெரியாமல் திருடி இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு தடவை இல்லை. வந்த ஐகார்டு தாங்கல்ல என்னதுன்னு கேபிளில் வேலை செஞ்சு சம்பளமாக அத்தனை மாதம் வேலை செஞ்சு அப்போவே ஒரு தங்கம் வாங்கும் போது அப்போவே திருடினாங்க. அன்னைக்கும் அன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்க இப்படி தான். ஒட்டுமொத்த பேரையும் திருடன்னு சொல்ல முடியாது, ஆனால் திருடங்கன்றதில் நிறையாவே தான் இருக்காங்க. அதனால் அந்த பொருள் போனது பரவாயில்ல. இன்னா இல்லாஹிவா இன்ன இலைஹி ராஜிஊன். எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம், எல்லாமே இல்லாமல் தான் போகிறோம். அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. அப்படி திருடி பொழைச்சிக்கிட்டவன் இல்லை திருடி ஏற்கனவே அந்த ஆர்டிஃபிஷியலில் கடைசியாக வந்துட்டு 60 நாளாக என்ன இதுன்னு என் லைசன்ஸு பர்ஸோடு திருடினவனுக்கு என்ன விதத்தில் என்னன்னு கண்ணுக்கு எதிர்க்க தான் நடந்துச்சு. குடிச்சிட்டு அப்படியே நான் இதுன்னு கண்ணுக்கு முன்னாடி தான் என் சார்ஜர் ரேட்டை திருடி இருக்கான் தெரியுது. சரி பரவாயில்ல, நீ அது என்னவா என்ன இதுன்னு எவ்வளோ நாள் வச்சுருப்பியோ வச்சுக்கோ. அந்த பொருள் ஒரு நாள் இல்லாமல் போகிறது தான். என் ட்ரெஸ்ஸு என்னதுன்னு புதுசாக ஒரு பேண்ட் துணியை என்னதுன்னு எடுத்துருந்தேன். அதை தைச்சு அதுக்கு என்னதுன்னு தையக்கூலி இது அது எல்லாமே சேர்த்து ப்ளஸ் என்னதுன்னு என் ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது. 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அந்த 10 ரூபாய்க்கு திருடினவனோ திருடின குடும்பத்துக்கோ 10,000 ரூபாயா நஷ்டம் அடையும். ஏன்னா ஏற்கனவே நானும் திருடனாக இருந்திருக்கேன். ஆனால் இப்படி இவ்வளோ கேவலமாக இல்லை. சின்ன பிள்ளையில் எல்லாமே எந்த தப்புமே இது தப்புன்னு உணராத தெரியாத என்னதுன்னு எடுக்கிறது அதெல்லாம் அப்போது எனக்கு தெரியாது. ஆனால் இது தப்பு அப்படின்னு நான் என்னதுன்னு எந்த குரான்லையோ இல்லை இதுக்கு முன்னாடி என்னதுன்னு இருந்தவங்க திருடினதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு பயம் வரும்போது தெரியும் போது அதை ஒரு 12 வயசு 13 வயசு அப்போயே என்னதுன்னு அந்த இனிமேட்டுக்கு இருக்கக்கூடாது. திருடினா நம்மள்ட்ட இருக்கிறதும் சேர்ந்து போயிடுது. திருடினது வெறும் ஒரு 2 ரூபா இல்லை 10 ரூபா இந்த மாதிரி என்னதுன்னு எங்கே இருந்தாது இந்த பாக்ஸில் இருந்தாது எடுத்திருந்தேன்னா அதை விட என்கிட்ட இருக்கிறது சேர்ந்து போயிடும். அதனாலேயே என்னத்துக்கு ப்ளஸ் நிம்மதியான தூக்கம் இருக்காது. திருடினாலோ ஏமாற்றிட்டாலோ என்னால் என்னடா இப்படி பண்ணிட்டோம், கேவலம் இந்த இது இப்படி அப்படின்னு எனக்குள்ளேயே அது தோணி இந்த நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்குறேன்னா யார்கிட்டையும் என்ன 50 ரூபா ஒரு சேர்த்து கேட்டால் அவ்வளோ பேச்சு. ஒருத்தர் கூட சரி சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கோங்க நல்லா வாழுங்கன்ற எண்ணத்தில் கொடுக்குறாங்களா கொடுக்கலையோ கொடுத்துருக்காங்க. 10ல் 2 பேர் 50 ரூபா அது மாதிரி என்னதுன்னு அது என்ன எண்ணத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேரும் அவ்வளோ பேச்சு அவ்வளோ இது. ஆனால் என்னோடய பொருள் என்னோடய பேகை நீ உன்னோடதில் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா நீ உனக்கு தெரியும் அந்த பேகு உன்னோடது இல்லை, அந்த ஃபைல் உன்னோடது இல்லை, அந்த ட்ரெஸ் எல்லாம் உன்னோடது இல்லைன்னு. இதை நீ தெரிஞ்சே செஞ்சுருக்க, பிளான் போட்டு தான் செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கு விதிப்படி நடக்கும். இன்னொன்று என்னென்னா
முஸ்லீமாக இருந்தால் என்னன்றது மற்ற எதுவாக இருந்தாலும் எங்கே எப்படி கணக்கு தீக்கணுமோ, நீ வாழ்க்கையில் நல்லது செஞ்சுருப்ப இல்லை ஏன் இதுபடி இந்த உலகத்தில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை என்ன, நான் 400 பேக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா 4000 ரூபாய்க்கு அவங்களுக்கு மொய் அழுவணும், ஒவ்வொருத்தனையும் என்னதுன்னு உருவணும், அவங்களுக்கு என்ன இதுன்னு ஐயா சாமின்னு என்னது நிற்கணும்னா அப்படி நிற்கவும் இல்லை. எந்த பொருள் போனதோ அந்த பொருள் என்னால் சம்பாதிக்க முடியும், இல்லை எதுவுமே கொண்டு வந்தவன் இல்லை, அதனால் எது போனாலும் பெரிய ஃபீல் கிடையாது. ஆனால் இப்படி ஒவ்வொன்றையும் தொடர்ந்து ஒருத்தனுக்கு இப்படி என்னது நீங்கள் நடத்தணுன்றதை நடத்திட்டே இருக்க கண்ணெதிர்க்க எவ்வளவோ பார்க்குறேன். ஒருத்தனை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம், ஆனால் அதுக்கு பதில் என்னதுன்னு திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுன்னு. இங்கே பூமியில் வேணால் கிடைக்கல, இல்லை நான் எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே இவ்வளோவும் பண்ணிவிட்டு நான் என்னதுன்னு நல்லா தான் இருக்கேன்னு நினச்சிட்டாலும் மேலே என்னதுன்னு என் கணக்குப்படி போய் நிற்கும் போது அதுக்குள்ளே புக்கிங் இதெல்லாம் இவங்களுக்கு வேறு என்னதுன்னு ஓட்டி கொடுக்கணும், விடிய கண்ணெறிய. அங்கே போனால் என்னதுன்னு 35,000க்கு என்னதுன்னு 5,000 ரூபா அப்படின்னு. அங்கே எந்த உழைச்சி எவ்வளோ உழைக்கிறதோ அதை விட கையில் இருக்கிறது என்னதுன்னு போகுதுன்னா, ஒருத்தன் எவ்வளோ உண்மையாக உழைச்சி எவ்வளோ நொந்து அனாதையாக நின்று எவ்வளோ போராடினாலும் எவ்வளோ தான் என்ன இதுன்னு போராட்டத்துக்கு. இந்த மாதிரியெல்லாம் திருடி ஜெயிச்சிட முடியும், திருடி ஒருத்தனை என்னன்னு ஆக்கிட முடியும்னா அதுக்கு இங்கே அப்படி இருக்கட்டும், ஜெயிச்சதாகவே இருக்கட்டும். ஆனால் எங்கே கணக்கு தீர்க்கிற நாள் வருதோ அன்னைக்கு நாளில் அதுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நல்லது கொஞ்சம் நெஞ்சம் செஞ்சுருப்பாங்களே, அங்கே எப்படி கணக்கு டாலி பண்ணுவாங்கன்னா ஒருத்தனுக்கு நிறையா என்னதுன்னு நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த மாதிரி நான் என்னன்னு கெட்டதும் பண்ணியிருப்பேன்ல. இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் எந்த தப்போ இல்லை அந்த தப்பு கூலி வாங்குறோன்றதில் எதையுமே என்னதுன்னு தப்புன்னு உணர்ந்து அதிலேருந்து நான் விலகி இருக்க போராடி வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதுக்கெலாம் இப்போது நான் நிமிஷம் நோக்குறேன்ல, இந்த மாதிரி திருடிட்டாங்களே, கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கினோமே, என்னவா என்ன இதுன்னு திரும்பி எந்த ஊருக்கு போகவே வேணான்னு இருந்தோம், எந்த மாதிரி ஒழுசையாக என்னதுன்னு உறவே என்னதுன்னு கழுத்த இருக்கிற கூட்டமாக இருக்கும்னு நொந்து என்னதுன்னு தின்ன ஊறேன், இல்லை என்னதுன்னு உறவோ அங்கே போக வேணான்னு இருக்கும்போது திரும்பி அந்த பாஸ்போர்ட்டு, என் பிள்ளையோட ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் என்னதுன்னு திரும்பி அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கோ இல்லை எதுவோ. அதில் காசு கூட இல்லையே பேக்கில். ஏற்கனவே என் பர்ஸு திருடும் போதாவது அதில் என்னதுன்னு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் காசு இருந்துச்சு. இதில் என்னதுன்னு என் ட்ரெஸ்ஸு இல்லை என்னதுன்னு செய்யணுமா, அதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி தான். ஏற்கனவே செஞ்சால் எல்லாத்துக்குமே என்னதுன்னு என் ட்ரெஸ்ஸோ இல்லை என் முடியோ என்ன வேணுமோ அதையுமே கொடுத்துட்டு போகிறேன். இல்லை இப்படியே என்ன இதுன்னு கண்டினியூவாக என்னதுன்னு இருக்கணும் செய்யணும்னா எதையுமே கண்டு பின்னாடி போகிறவன் இல்லை. இப்படி 1000 தடவைக்கு சொல்கிறேன், என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்தது தான். உங்கள் அப்பா என்னதுன்னு முதுகில் குத்துறவன் இல்லை, சொல்லி நெஞ்சுக்கு நேராக நெஞ்சில் குத்துறவன் தான்.